சென்னை தமிழ் அபிஷியல் நேயர்களுக்கு வணக்கம். கடவுள் பக்தி நிறைந்த யாராக இருந்தாலும் ஒரு முறையாவது வரவேண்டிய கோவில். பிரச்சனைகள் மட்டுமே வாழ்க்கையில் இருக்கா? அப்ப கண்டிப்பா போக வேண்டிய ஒரு கோவில். நினைத்ததை நிறைவேற்றும் கோவில் சோழிங்கநல்லூர் சக்தி வாய்ந்த பிரித்தியங்கார தேவி கோவில். சென்னையில் இருந்தாலும் சரி, வெளியூர்ல இருந்தாலும் சரி, அனைவரும் வர்ற மாதிரி பஸ் வசதி, ஷேர் ஆட்டோ, கார், பைக் எப்படி வேணாலும் வரலாம். ஈசிஆர் அண்ட் ஓஎம்ஆர் ஜங்ஷனில் ஓல்டு மகாபலிபுரம் ரோடு மெயின் ரோட்லேருந்து இந்த கோவில் கொஞ்சம் தள்ளி உள்ள இருக்கு. கோவில் இருக்க வேண்டிய இடம் கரெக்டாக சோழிங்கநல்லூரில் இறங்கினா அங்கேருந்து ஷேர் ஆட்டோவில் வரலாம். சோழிங்கநல்லூர் இறங்கிடுங்க, அதுதான் நல்லது. திருவான்மியூர்ல இருந்து சோழிங்கநல்லூர் செல்லலாம். இல்லை என்றால் வேளச்சேரி வழியாகவும் போகலாம். சோழிங்கநல்லூர் போய் அங்க இருந்து ஷேர் ஆட்டோ வசதி இருக்கு. பெண்கள் அனைவரும் சக்தி உடையவங்க என்பதை அன்னை பிரித்தியங்கார தேவியை பார்க்குறப்ப உணர முடியும். பிரித்தியங்கார தேவியை மட்டும் இந்த கோவிலில் போய் நம்ம பார்க்க போறது இல்லை. இன்னொரு முக்கியமான தெய்வமா வராகி அம்மனும் இங்க இருக்காங்க. காண வரும் பக்தர்களை மதிப்பும் செல்வமும் கொடுக்கிற வாழ்க்கையை வாழ அருள் பாவிக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முக்கிய நாட்கள்ல வழிபட காண வராங்க. இன்னும் சிறப்பு, பஞ்சமுக ஆஞ்சநேயர், காலபைரவர், குருவாயூரப்பர், சர்வேஸ்வரர், 108 நாகராஜ சிலைகளும் இங்க இருக்காங்க. ஒரே இடத்துல 108 நாகராஜ சிலைகளை இங்க வழிபட முடியும். வேளச்சேரி, பெருங்குடி இந்த ஊர்கள்ல இருந்து ட்ரெயின் வசதியும் இருக்கு. வேளச்சேரி பெருங்குடியில இறங்கி இங்கே வர்றவங்க ஷேர் ஆட்டோ மாதிரி வரலாம். தமிழ்நாட்டு கோவில்களில் இருந்து முற்றிலும் வேறுபட்ட கோவிலை தாங்க இங்கே நீங்கள் பார்ப்பீங்க. பார்த்த உடனே தெரியும் அந்த கோவில் கோபுரம் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறது. பிரித்தியங்கார தேவி தன்னை நம்பி வரும் பக்தர்களுக்கு பிரச்சனைகளை தீர்க்கும் தாயாகவும் இங்கே அருள் பாவிக்கிறாங்க. பாவம் செய்பவர்களை தண்டிக்கிறதையும் பிரித்தியங்கார தேவி சொல்கிறாங்க. தர்மத்தை கடைபிடிப்பவர்களை கருணை பொங்கும் தாயாகவும் இங்க இருக்கிற பிரித்தியங்கார தேவி வாழ வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, வாங்க கோவில் நெருங்கிட்டோம், போய் கோவில்ல பிரித்தியங்கார தேவியை வழிபடலாம். இந்த கோவிலோட வரலாறு என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரகலாதனை தன் பக்தனை காக்க நரசிம்மர் அவதாரம் எடுத்தார். நாராயண மனிதனும் இன்றி மிருகமும் இன்றி சேர்ந்த ரூபமா நரசிம்மமூர்த்தி ஆக்ரோஷமான உக்கிரமான அவதாரத்தை நாராயணமூர்த்தி நரசிம்மரா மாறி ஹிரண்யகசிபுவை வதம் செய்தார். பின்பு உக்கிரம் அடங்காத நரசிம்மரை கோபம் குறைக்க சிவனின் அருளால் தோன்றியவன் பிரித்தியங்கார தேவி என்கின்றனர். சுகாசன தோரணையில் அமர்ந்து கர்ஜிக்கும் சிங்க முகமாக காட்சி அளிக்கிறார் பிரித்தியங்கார தேவி.
கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 8 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 8 மணி வரை நடை திறந்திருக்கும். பௌர்ணமி போன்ற விசேஷ நாட்களில் இன்னும் கொஞ்சம் கூடுதலான நேரம் திறந்திருக்கும். கோவிலுக்கு போகிறவங்க வீட்டில் இருந்தோ இல்லை வெளியில் வாங்கும் பூ, எலுமிச்சம்பழம் எதுவும் உள்ள அனுமதிக்க மாட்டாங்க. அதனால் வெளியிலேருந்து எதுவும் வாங்கிட்டு போகாதீங்க. கோவிலில் உள்ள சில கடைகள் இருக்குது, அங்கே வேணும்னா வாங்கிக்கலாம். இந்த கடையை உடல் ஊனமுற்றோர் நடத்துகிறாங்க. அவங்களோட வாழ்வாதாரத்துக்கும் ஒரு பலன் கிடைத்ததா இருக்கும். கோவில் உள்பிரகாரம் எங்கேயும் வீடியோ எடுக்க அனுமதி இல்லை. அதனால் கோவில் உள்ளே இருக்கிற தெய்வங்கள் யாரெல்லாம் இருக்காங்கன்னா பிரித்தியங்கார தேவி, வராகியம்மன், சூரியனார், விநாயகர், நீல சரஸ்வதி, சர்வேஸ்வரர், ஸ்வர்ண ஆகாச பைரவர், பஞ்சமுக ஆஞ்சநேயர், அமிர்தகடேஸ்வரர், முருகர், வள்ளி தெய்வானை, நிறைய தெய்வ சன்னதிகள் தனித்தனியே இருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு வாழ்வாதாரம். கோவில் உள்பிரகாரம் எங்கேயும் வீடியோ எடுக்க அனுமதி இல்லை. அதனால் கோவில் உள்ளே இருக்கிற தெய்வங்கள் யாரெல்லாம் உள்ளே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரித்தியங்கார தேவி, வராகியம்மன், சூரியனார், விநாயகர், நீல சரஸ்வதி, சர்வேஸ்வரர், ஸ்வர்ண ஆகாச பைரவர், சண்முக ஆஞ்சநேயர், அமிர்தகடேஸ்வரர், முருகர், வள்ளி தெய்வானை, நிறைய தெய்வ சன்னதிகள் தனித்தனியே இருக்காங்க. வராகி அம்மனுக்கு மடிமஞ்சள் காணிக்கை செலுத்துவது மிகவும் விசேஷம். இங்கே அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ப வேண்டிக்கிட்டு மடிமஞ்சள் காணிக்கையாக போடுறாங்க. ஒரு மடிமஞ்சள் காணிக்கை பை 50 ரூபாய். வேண்டுதல் நிறைவேற்றிய பின் 5 மடி மஞ்சள் திரும்ப காணிக்கையாக செலுத்தணும்னு சொல்கிறாங்க. இங்கே கண் திருஷ்டி கழிய முன்பெல்லாம் எலுமிச்சம்பழம் சுற்றி போடுவாங்க. இப்போ யாரும் அந்த மாதிரி சுற்றி போடுற மாதிரி தெரியல. அம்மன் மிகவும் ஆக்ரோஷமாக உக்கிரமாகவும் காட்சி கொடுத்தாலும் பக்தர்களுக்கு வேண்டுவதை நிறைவேற்றும் தாயாக இருக்கிறாங்க. கண்ணுக்கு தெரியாத கண்திஷ்டி, பில்லி, சூனியம், அமானுஷியம் பிரித்தியங்கார தேவியிடம் போக்கும் சக்தி உண்டு. அதர்மங்களையும் ஏமாற்றுகாரர்களிடம் இருந்து பக்தர்களை காக்கும் காளியாகவும், பக்தர்களின் வேண்டுகோளை மனதுருகி வேண்டுவோரின் குரல் கேட்டு மனமிறங்கும் நீலியாகவும் காட்சி கொடுக்கிறாங்க பிரித்தியங்கார தேவி. சாபங்கள் நீங்கி வாழ்வில் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்பவள் பிரித்தியங்கார தேவி. ஓம் எனும் மந்திரம் கூறும் பக்தர்களின் நம்பிக்கையும் நிறைவேற்றுபவர். தராங்க. இந்த கோவில் நம்ம ஊர் கோவில் அமைப்பு நாட்களில் பரமிளகாய் யாகம் நடக்கும். ஏவல், செய்வினை, பில்லி, சூன்யம், பயம், கண்திஷ்டி போக வரமிளகாய் யாகம் நடக்கும். யாகத்தில் எரிக்கிற மிளகாய் அவங்க இருக்கிற பக்தர்களுக்கு யாருக்கும் கண் எரிச்சலோ இருமலோ ஏற்படுத்துறது இல்லைன்னு சொல்கிறாங்க. விஷப்பூச்சிகள், தீய சக்திகளிடமிருந்து வழிபட இந்த கோவில் வரலாம். வாழ்க்கையில் ஒரு முறையேனும் பிரித்தியங்கார தேவி கோவில் செல்லுங்கள். அனைவரும் செல்ல வேண்டிய ஒரு கோவில், அற்புதம் நிறைந்த கோவிலாக
பிரத்யங்கார தேவி சோழிங்கநல்லூரில் காட்சி தருகிறார். பிரத்யங்கார தேவி சோழிங்கநல்லூரில் காட்சி தராங்க.